14வது ஸ்லோகம். நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நம. நம பிரகிருத்யை பத்ராயை நியதா பிரணதா ஸ்மதாம். நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நம. நம பிரகிருத்யை பத்ராயை நியதா பிரணதா ஸ்மதாம். ஸ்வயம் பிரகாசரூபிணியாயிருக்கிற அம்பாளுக்கு நமஸ்காரம். திரிமூர்த்திகளால ஸ்துதிக்கப்படுற தேவிக்கு நமஸ்காரம். ரட்சாரூபிணியாயிருக்கிற அம்பாளுக்கு நமஸ்காரம். இந்த பிரபஞ்ச காரணத்துக்கு தத்துவார்த்தமாயிருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். எல்லாவித சௌக்கியங்களும் கொடுக்கிற அம்பாளை நாங்கள் நமஸ்காரம் செஞ்சுக்கிறோம். தேவ்யை நமஹ, பிரகாசஸ்வரூபிணிக்கு நமஸ்காரம். மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹ. மகாதேவ பத்னியாயிட்டு மங்களங்களுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பார்வதி தேவிக்காயிட்டு எப்பவும் எங்களோட நமஸ்காரம். பிரகிருத்தியை சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரியாக்குமே இந்த பிரகிருதி உண்டாயிருக்கு. இந்த பிரகிருதி உண்டாவதுக்கு காரணமாயிருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். பத்ராயை சர்வ மங்களங்களுக்காயிட்டும் அம்பாளை ஸ்துதிக்கிறோம். நமஹா நமஸ்காரம். தாம் ரொம்ப ரொம்ப சிரஷ்டையாயிருக்கிற அந்த அம்பிகைய நியதாகா பிரணதாகா ஸ்ம நாங்கள் மனசுக்குள்ள வச்சுண்டு ஆராதிச்சு நமஸ்காரம் செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு எல்லா வரங்களும் கொடுக்கிற அம்பிகையை நாங்கள் மனசுல நன்னா திருடமா நினைச்சுண்டு நமஸ்காரம் பண்றோம். பிரகாசஸ்வரூபியாயிட்டு திரிமூர்த்திகளையும் அதே மாதிரி இந்த பிரபஞ்ச சிருஷ்டியையும் ஆக்டிவேட் பண்றவளாயிருக்கிற கல்யாண காரணஸ்வரூபியாயிருக்கிற மூல பிரகிருதிக்காயிட்டு சிருஷ்டி சக்தி ஸ்வரூபிணிக்காயிட்டு சர்வ பிரபஞ்ச பிராணி கணங்களையும் காப்பாத்துற விஷ்ணு மாயைக்காயிட்டு நாங்கள் தேவிய மனசுல நல்லா திருடமா உறப்பிச்சுண்டு நமஸ்காரம் பண்றோம். மகாதேவ பத்னியாக்குமே தேவி. சத்குண ரஜோகுண தமோ குணங்களாக்குமே இந்த பிரகிருதியோடு சிருஷ்டிக்கு காரணம். மூல மந்திராத்மிகையாயிருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். प्रकृति पार्वती साक्षात्
प्रत्ययस्तु महेश्वरा अर्धनारीश्वर शब्द कामदुग्व प्रसीदतु. பக்தி காரணமாயிட்டு ரொம்ப ரொம்ப சௌமியமாயிருக்கிற சுபாவத்தோடு கூடின மனுஷாளுக்கு, பக்தி இருந்தாதான் அப்படி ஒரு சௌமிய பாவம் உண்டாகும். அப்படி இருக்கிற மனுஷாளுக்கு சர்வ அபிஷ்டங்களையும் கொடுக்கிறவளாக்கும் தேவி. இந்திரியங்களை ஜெயிச்சு மனசை கட்டுப்படுத்தி பக்திய உயர்த்தின்னு இருக்கிற சிரேஷ்ட பக்தர்களுக்கு வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற அந்த அம்பாளுக்கு எங்களோடு நமஸ்காரம். 15வது ஸ்லோகம். ரௌத்ராயை நமஹ நித்யாயை கௌரியை தாத்ரியை நமோ நமஹ. ஜோஸ்னாயை ச இந்துரூபிண்யை சுகாயை சததம் நமஹ. ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌரியை தாத்ரியை நமோ நமः. ஜோஸ்னாயை சேந்துரூபிண்யை சுகாயை சததம் நமः. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குருவலாயிட்டும் சௌமிய பாவத்திலையும் தோணப்படுற அம்பாளே, நித்தியவும் 8 வயசு மட்டும் பிராயம் தோணற ரூபத்தில் இருக்கிற கௌரி தேவியே, ஜெகன்மாதாவே, சம்சாரமாயிருக்கிற சூரிய கிரணங்களால ரொம்ப சிரமப்படுற பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிற சந்திரனுக்கு ஈக்குவலான தேவி, குளுகுளூன்னு ஜிலு ஜிலுன்னு அந்த ஒரு இதத்தை கொடுக்கிற தேவி, பரமானந்த ஸ்வரூபத்தை வரவழைக்கிற அம்பாளுக்கு நமஸ்காரம். ரௌத்ராயை நமஹா, ருத்ரன மாதிரி உக்ர ரூபத்தோடு கூடி இருக்கிற அம்பிகைக்கு நமஸ்காரம். நித்யாயை தாத்ரை, 3 காலங்களிலையும் இருக்கிற பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணுற தேவிக்கு. கௌரியை நமோ நம, பார்வதி தேவிக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். ஜோஸ்னாயை பிரகாசகாரிணியாயிருக்கிற, இந்துரூபிணியை சந்திரரூபிணியாயிருக்கிற, சுகாயை ஜ பரமானந்த ரூபியாயிருக்கிற அம்பிகைக்கு சததம் நமஹா, எப்பவும் எங்களோடு நமஸ்காரம். ரௌத்ரா அப்படின்னா ரௌத்ர பாவத்தோடு கூடினவள். ருத்ரன மாதிரி உக்ர ரூபத்தோடு கூடின தேவி, 3 காலங்களிலேயும் இருக்கிற அந்த பார்வதி தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். பிரகாசத்துக்கு காரணமாயிருக்கிற, சந்திர ஸ்வரூபிணியாயிட்டிருக்கிற, பரமானந்த ஸ்வரூபமாயிருக்கிற அம்பாளுக்கு எங்களோடு நமஸ்காரம். 16வது ஸ்லோகம்.
கல்யாண்யை பிரணதாவிருத்தை ஒரு சில புக்கில் பிரணதார்த்திக்னியை பிரணதாவிருத்தை அப்படின்னு ஒரு சில புக்கில் பிரணதார்த்திக்னியை சித்தியை கூர்மை நமோ நமஹ ஒரு சில புக்கில் கல்யாண்யை பிரணதார்த்திக்னியை திரைவிக்ரம்யை நமோ நம கல்யாண்யை பிரணதாவிருத்தை சித்தியை கூர்மை நமோ நம ஒரு சில புக்கில் கல்யாண்யை பிரணதார்த்திக்னியை திரைவிக்ரம்யை நமோ நம நைருத்யை பூபிருதாம் லக்ஷ்மியை சர்வாண்யை தே நமோ நமஹ கல்யாண்யை பிரணதாவிருத்தை சித்தை கூர்மை நமோ நம நைருத்யை பூபிருதாம் லக்ஷ்மியை சர்வாண்யை தே நமோ நம ஒரு சில புக்கில் கல்யாண்யை பிரணதார்த்திக்னியை திரைவிக்ரம்யை நமோ நம நைருத்யை பூபிருதாம் லக்ஷ்மியை சர்வாண்யை தே நமோ நம கல்யாண்யை மங்களத்தை கொடுக்கிற தேவி பிரணதாவிருத்தை நமஸ்காரம் பண்றவாளுக்கு சமிருத்தி ரூபையாயிட்டு இருக்கிற தேவியை சித்தியை அனிமாதி சித்தரூபியாயிருக்கிற தேவி கூர்மை பூமிய சமுத்திரத்துக்கு அடியிலேந்து உயர்த்தி கொண்டு வரத்துக்கு பகவான் விஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்தோன அதுக்கு சக்தி கொடுத்த தேவி கூர்ம சக்தி ஆயிட்டு ஆக்டிவேட் பண்ணின தேவி நமோ நமஹா அப்படி இருக்கிற தேவிக்கு ஆயிட்டு நமஸ்காரம் நைருத்யை அசுர சக்தி ஆயிட்டு பூபிருதாம் லட்சுமியை ராஜலட்சுமி ஆயிட்டு சர்வாண்யை சிவபத்னி ஆயிட்டு இருக்கிற தே அம்பாளுக்கு ஆயிட்டு நமோ நமஹா அநேகம் அநேக நமஸ்காரங்கள் மங்களத்தை செய்யறவளாயிட்டு நமஸ்காரம் பண்றவாளுக்கு சமிருத்தியை கொடுக்கிறவளாயிட்டு அனிமாதி ரூபி ஆயிட்டு பூபாரத்தை தாங்கிறதுக்கு திராணி கொடுக்கிற கூர்ம சக்தி ஆயிட்டு இருக்கிற தேவி அசுர சக்தி ஆயிட்டு இருக்கிற தேவி ராஜலட்சுமி ஆயிட்டு இருக்கிற தேவி சிவபத்னி ஆயிட்டு இருக்கிற தேவி அப்படி இருக்கிற அம்பாளுக்கு அநேக நமஸ்காரங்கள் பூபிருதாம் லட்சுமியை அப்படின்னாக்கா பூமியை பலிக்கிறவா ஆதி கூர்மம் ஆதிசேஷன் குலபர்வதங்கள் மனு இப்படி இருக்கிற இவாளோடெல்லாம் லக்ஷ்மி ரூபத்தில் இருக்கிற தேவி அப்படி இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம் நைருதி அப்படின்னாக்கா அசுர சக்தி அலக்ஷ்மியா இருக்கிறதும் தேவிதான் லக்ஷ்மியும் தேவிதான் அலக்ஷ்மியும் தேவிதான் மங்களஸ்வரூபியா இருக்கிற தேவி சரணம் பிராபிக்கிறவாளோடு கஷ்டங்களை எல்லாம் போக்கிற தேவி திரிகுண பிரதானங்களாயிருக்கிற விக்ரமஸ்வரூபத்தோடு கூடி இருக்கிற தேவி ஜேஷ்டா ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி ராஜலட்சுமியாயிட்டும் ராஜ்யலட்சுமியாயிட்டும் இருக்கிற தேவி ஸ்ரீ பரமேஸ்வரனோடு சக்தி ஆயிட்டு ஆக்டிவேட் ஆகிற
ஸ்ரீ பார்வதி தேவிக்கு எங்களோடு அநேக கோடி நமஸ்காரம். 17வது ஸ்லோகம். துர்காயை துர்கபாராயை சாராயை சர்வகாரிண்யை க்யாத்யை ததா ஏவ கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமः. துர்காயை துர்கபாராயை சாராயை சர்வகாரிண்யை க்யாத்யை ததைவ கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமः. அம்பாளை கூப்பிட்டு உபாசனை பண்றவாளுக்கு அவளோட சங்கடங்களிலேருந்தெல்லாம் காப்பாத்துற தேவி துர்கை. துர்கபாராயை புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற இந்த சம்சார சாகரத்திலேந்து மோட்சபதத்துல கொண்டு சேர்க்கிற தேவி. சாராயை பலவதியான தேவி. சர்வகாரிண்யை சமஸ்த வஸ்துக்களையும் உண்டாக்கின தேவி. ஜாத்தியை கீர்த்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி. ததா ஏவ கிருஷ்ணாயை அதே மாதிரியே கிருஷ்ண வர்ணமாயிட்டு இருக்கிற தேவி. தூம்ராயை தூம்ர வர்ணமாயிட்டு இருக்கிற தேவி. அப்படியெல்லாம் இருக்கிற தேவிக்கு சததம் நமஹா எப்பவும் எங்களோடு நமஸ்காரம். துர்கையாயிட்டு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற சம்சார கடலிலேந்து கைபிடிச்சு காப்பாத்துற பலவதியாயிருக்கிற சகல வஸ்துக்களையும் உண்டாக்கின கீர்த்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற அதே மாதிரியே கிருஷ்ண வர்ணமாயிட்டு இருக்கிற தூம்ர வர்ணமாயிட்டு இருக்கிற காளகாத்ரி ஆயிட்டு இருக்கிற தேவிக்கு எப்பவும் எப்பவும் எங்களோடு நமஸ்காரம். இப்ப சொல்ல போற ஸ்லோகம் ஒரு சில புக்கில் இல்லை. பதினெட்டாவது ஸ்லோகம். ரஜோ ரக்தம் சலம் தேஷு சத்வம் சுக்லம் பிரகாஷகம் தமகிருஷ்ணம் வரணகம் சிருஷ்டி ஸ்தித்யந்த ஹேதவ. சத்வ ரஜ தமோ குணங்களாயிருக்கிற 3 குணங்களோடு பிரவൃத்திகளாயிருக்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செஞ்சின்றிருக்கிற தேவிக்காயிட்டு எங்களோடு நமஸ்காரம். 19வது ஸ்லோகம். அதி சௌமிய அதிரௌத்ராயை நதாஹ தஸ்யை நமோ நமஹ. நமஹ ஜகத் பிரதிஷ்டாயை தேவ்யை கிருத்யை நமோ நமஹ. ஆதி சௌமியாதிரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமः. நமோ ஜகத் பிரதிஷ்டாயை தேவ்யை கிருத்யை நமோ நமः. பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாந்த ஸ்வரூபியா இருக்கிற தேவி. துஷ்டர்களுக்கு ரொம்ப ரொம்ப குருவல் பாவத்தோடு கூடியிருக்கிற தேவி. இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கிற தேவி. அதே மாதிரி பிரகாச ஸ்வரூபிணியா இருக்கிற தேவி. சம்பல் சமிருத்தியை கொடுக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவிக்கு எங்களோடு நமஸ்காரம். அதி சௌமிய அதிரௌத்ராயை
சௌமியங்களையும் ரௌத்ரங்களையும் அதிக்கிரமிச்சிருக்கிற தேவிக்கு சௌமியாவஸ்தையையும் ரௌத்ராவஸ்தையையும் அப்பாற்பட்ட தேவி. சௌமியமான அவஸ்தைக்கும் ரௌத்ரமான அவஸ்தைக்கும் அப்பாற்பட்ட தேவி. நதாஹா, நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் தேவிய. தாஸ்யை நமோ நமஹா, அந்த விஷ்ணு மாயைக்காயிட்டு அநேக நமஸ்காரங்கள். அதிசௌவியா அப்படின்னாக்கா வித்யாரூபேண சம்சார தாபத்தை இல்லாம பண்றவள். அதிரௌத்ரா அப்படின்னாக்கா அவித்யாரூபேண சம்சார தாபத்தை ஜாஸ்தி பண்றவள். ஜகத் பிரதிஷ்டா அப்படின்னாக்கா பிராணிகளுக்கு ஆதார சக்தி, பிராணிகளுக்கு பிராணனை தரிக்கிறதுக்கான ஸ்தானமாயிருக்கிற மூலாதார பத்மம் ஆஸ்பதமாயிட்டு இருக்கிற தேவி. ஜகத் பிரதிஷ்டாயே நம, ஆதார சக்தியாயிருக்கிற தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். தேவியை தேவசக்தியாயிட்டு கிருத்தியை கிரியாத்மிகையாயிட்டு இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். நமோ நமஹா, அநேக நமஸ்காரங்கள். பக்தர்களுக்கு அதிசௌமியமாய் இருக்கா தேவி, பக்தி இல்லாதவாளுக்கு ரௌத்ர பாவத்திலையும் இருக்கா. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக்கும் தேவி. அதனால இங்க இந்த ஸ்லோகத்துல 3 நமஸ்காரங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆதி சௌமியாதி ரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமः. நமோ ஜகத் பிரதிஷ்டாயை தேவ்யை கிருத்யை நமோ நமः. இருபதாவது ஸ்லோகம். या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता. या देवी सर्वभूतेषु विष्णुमाया इति शब्दिता. नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता. नमस्तस्यै 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 नमो नमः. எல்லா உயிரினங்களிலேயும் விஷ்ணுமாயை அப்படின்னு சொல்லற சத்குண ரஜோகுண தமோ குணங்களா இருக்கிற தேவிக்கு நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு, அத்வைத பாவத்திலே இருக்கிற தேவி அகில பிராணிகளிலேயும் விஷ்ணு இது சப்திதா, மூலவித்யா அப்படின்னு பேர் இருக்கிறவள் ஆயிட்டு. தாஸ்யை நம, அந்த தேவிக்காயிட்டு நமஸ்காரம். நமோ நமஹா, நிறைய நிறைய நமஸ்காரம். இந்த ஸ்லோகத்திலிருந்து
கண்ட மந்திரங்கள் ஆரம்பிக்கிறது. விஷ்ணுமாயா, சேதனா, புத்தி, நித்ரா, சுதா, சாயா, சக்தி, திருஷ்ணா, சாந்தி, ஜாதி, லஜ்ஜா, சாந்தி, ஸ்ரத்தா, காந்தி, லக்ஷ்மி, விருத்தி, ஸ்மிருதி, தயா, துஷ்டி, மாதா, பிராந்தி, இதெல்லாம் ஆக்கும் 21 கண்ட மந்திரங்கள். இதோடு கூடிட்டு சிதி ரூபேண அப்படிங்கிற ஒரு மந்திரம் சேர்த்தி மூணு மந்திரங்களாயிட்டு செப்பரேட் செய்யப்படுறது. யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை நமோ நம. யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை நமோ நம. யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை நமோ நம. இப்படி ഓരോ മന്ത്രങ്ങളെയും മൂന്നായിട്ട് சொல்லணும். காரணம் என்னன்னா, அத்வைத பாவத்தில் இருக்கிற தேவி, சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாம் ஈக்குவலான அவஸ்தையில இருக்கிற அத்வைத பாவத்தில் இருக்கிற தேவி அப்படிங்கிறதுனால இந்த மந்திரங்கள் எல்லாம் 3 தடவை சொல்லர்த்தியாக்கும். அந்த 3 குணங்களுக்கு அதிபதியாய் இருக்கிற தேவிகளுக்கு போய் சேரும். இத ஒட்டுக்க யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம இப்படியும் சொல்லலாம். ஒரு சில புக்கில் கீர்த்தி, பிரக்ஞா, மேதா, ஸ்ருதி இப்படி இருக்கிற நிறைய மந்திரங்கள் சேர்த்தி சொல்லப்படுறது. ஆனா 21 மந்திரங்கள் மட்டும்தான் ശരിക്കും இந்த சப்தசதி மந்திர விபாகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மனசா வாஜா கர்மணா 3 நமஸ்காரங்கள். திரிகுணங்கள் ஈக்குவலான அத்வைத பாவ ரூபம் இருக்கிற தேவிக்கு 3 நமஸ்காரங்கள். 3 ஆவர்த்தியால மனசா வாஜா கர்மணா 3 நமஸ்காரங்களையும் செய்யப்படுறது.